ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். எந்த நாள் நகம் வெட்டினா நல்லது? சாஸ்திரம் சொல்வது என்ன? நம்ம வீட்டில் பெரியவங்க அந்த நாளில் நகம் வெட்டாத, இந்த நாளில் நகம் வெட்டாதன்னு சொல்றத கேள்விப்பட்டிருப்போம். ஆரம்பத்தில் இதெல்லாம் ஏதோ மூட நம்பிக்கைன்னு தோணும். ஆனால் இந்து மத சாஸ்திரங்கள்ல நகம் வெட்டுறதுக்குன்னே சில விதிமுறைகள் இருக்காம். ஏன்னா இதுக்கும் நம்ம நிதிநிலைக்கும் உறவுகளுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. வாங்க எந்த நாள்ல நகம் வெட்டலாம், எந்த நாள்ல நகம் வெட்டக்கூடாதுன்னு பார்க்கலாம். பொதுவாகவே சூரியன் மறைஞ்ச பிறகு நகம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது லட்சுமி தேவிக்கு கோபத்தை வரவழைக்குமா? அதனால முடிஞ்ச அளவுக்கு பகல்லையே நகம் வெட்டுறது நல்லது. சில குறிப்பிட்ட நாட்கள்லையும் தவிர்க்கலாம்னு சொல்றாங்க. செவ்வாய்க்கிழமை நாள்ல நகம் வெட்டினா கடன் அதிகமாகும்னு சொல்றாங்க. அனுமனுக்கு உகந்த நாளா இருக்கிற இந்த நாளை தவிர்ப்பது நல்லது. வியாழக்கிழமையில நகம் வெட்டுறது கணவன் மனைவி உறவுல சண்டை சச்சரவுகளை கொண்டு வருமா? அதனால குடும்பத்துல நிம்மதி இருக்கணும்னு நினைச்சா இந்த நாள்ல நகம் வெட்டாதீங்க. அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு நகம் வெட்டினா மனசுக்கும் உடம்புக்கும் பிரச்சனைகள் வரும்னு சொல்றாங்க. முக்கியமா சனி திசை நடக்கிறவங்க இந்த நாள்ல நகம் வெற்றதை தவிர்க்கணும். இது நிதி இழப்ப கூட ஏற்படுத்தலாம்னு சொல்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை நாள்னால நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை தான் நகம் வெட்டுறாங்க. ஆனா இந்த நாள்ல நகம் வெட்டினா வேலையில தடங்கள் வரும்னு சொல்றாங்க. இது நம்ம நம்பிக்கையையும் குறைக்குமா? இது நம்ம தன்னம்பிக்கையையும் குறைக்குமா? உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பையும் ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. சரி, எந்த நாள்ல நகம் வெட்டலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா, திங்கட்கிழமை நகம் வெட்டுறது ரொம்பவே நல்லதான். அறியாமை, பாவம் இதெல்லாம் நீங்கி நல்லது நடக்கும்னு சொல்றாங்க. இந்த நாள் சிவன் மற்றும் சந்திர பகவானுக்கு உகந்த நாள்.